பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். இறைவனுக்கு அருவம் உருவம் ஆகிய 2 நிலைகளும் உண்டு. ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை இருக்கலாம், அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை பொய் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை. இதை நினைவில் வைத்திரு. இறைவனை மண் உருவத்தில் பூஜை செய்வது பற்றி பேசுகிறாய். பூஜை மண் உருவத்திற்கே ஆனாலும் அதில் பயன் இருக்கிறது. பலவிதமான பூஜை முறைகளை இறைவனை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் யாருடையதோ அந்த ஆண்டவனே இவைகளையெல்லாம் மக்களின் தகுதிக்கு ஏற்ப அமைத்திருக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப உணவு சமைக்கிறாள் அல்லவா, அதுபோல் பல்வேறு விதமான மக்களின் மனநிலைகளுக்கு ஏற்ப இறைவன் பல்வேறு விதமான வழிபாடுகளை வைத்துள்ளார். சிலருக்கு உருவக்கடவுள் வழிபாடு, சிலருக்கு அருவக்கடவுள் வழிபாடு, இன்னும் பலவிதமான வழிபாடுகள் உள்ளன. இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜெபம் செய். அவரது திருப்புகழை இடைவிடாமல் எப்போதும் ஜெபம் செய். திருப்புகழை இடைவிடாது பாடு. அத்துடன் சத்சங்கம், அதாவது நல்லவர்கள் தொடர்பு வேண்டும். அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும். குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது. அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. இளம் செடியாக இருக்கும்போது சுற்றி வேலை போட வேண்டும். இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். அதுபோல் ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் வயதான பிறகு மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம்.